அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற ஒரு தொடர் வகுப்பு போயிட்டுருக்கு. அந்த வகுப்புடைய 4வது வகுப்பு தான் இன்னைக்கு. 4வது கேள்வியும் கூட. வாங்க இன்னைக்கான அந்த 4வது வகுப்பில் என்ன பாடத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சயின்ஸ் பாடத்திலிருந்து ஒரு கேள்வி. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு முதன்மை காரணமாக இருப்பது எது? ஆப்ஷன் ஏ பசுங்கணிகம், ஆப்ஷன் பி நிறம் கணிகம், ஆப்ஷன் சி வெளிர் கணிகம், ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியா. இந்த கேள்விக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பசுங்கணிகம் அப்படின்றது தான் சரியான விடை. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு முதன்மை காரணமாக இருப்பது பசுங்கணிகம் தான். வாங்க ஒரு சிறிய விளக்கத்தோடு பார்ப்போம். சிறிய விளக்கம். பசுங்கணிகம் என்பது தாவர செல்களில் இருக்கும் பகுதி. இதில் உள்ள பச்சை நிற சத்து சூரிய ஒளியை பயன்படுத்தி அதன் மூலம் உணவு தயாரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒளி சேர்க்கைக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன, அதனுடைய விளக்கம் தான் பசுங்கணிகம் என்ன ஒர்க், அதனுடைய என்ன பண்ணுது அப்படின்றது தான் இந்த பசுங்கணிகத்தோட ஒரு சிறிய விளக்கம். மற்ற ஆப்ஷன் ஏதாவது ஒரு என்ன பண்ணுது, மற்ற ஆப்ஷனுடைய ஒர்க் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நிறம் கணிகம். அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர் மற்றும் பழங்களுக்கு நிறம் தரும். இப்போ இந்த பசுங்கணிகம் பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடக்கும். இந்த நிறம் கணிகம் அப்படின்றது இந்த பழங்களுக்கும் இந்த பூக்களுக்கும் இந்த நிறம் தர்றது தான் அந்த நிறம் கணிகத்தோட வேலை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, வெளிர் கணிகம் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் மாவு எண்ணெய் சேமிக்க உதவும் அப்படின்றது. அதாவது உற்பத்தி பண்ணி நம்ம ஒரு இடத்துல சேமிக்க வைக்கிற மாதிரி தாவரங்களில் பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தி, இந்த உணவு மாவு எண்ணெய் இந்த மாதிரி சேமிக்க வைக்க உதவுறது தான் பார்த்திங்கன்னா வெளிர் கணிகம் தான் இந்த சேமிப்பு. அப்போ மைட்டோகாண்ட்ரியாவுடைய ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்களில் ஆற்றல் உற்பத்தி செய்யும். இந்த மைட்டோகாண்ட்ரியோட ஒர்க் என்ன அப்படின்னா, செல்களில் ஆற்றல் உற்பத்தி, ஒரு எனர்ஜி எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். இன்னும் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்ப்போம் வாங்க. பசுங்கணிகம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை, நிறம் கணிகம் அப்படின்னா நிறம், வெளிர் கணிகம் அப்படின்னா சேமிப்பு, மைட்டோகாண்ட்ரியான்னா ஆற்றல். கரெக்டு தானே? இப்போ பசுங்கணிகம் அதாவது தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை முதன்மை காரணம் எதுன்னு கேட்டாங்க. அது பசுங்கணிகம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருந்தது. அதுதான் சரியான விடையும் கூட. அப்போ மற்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நிறம் கணிகம் அப்படின்னா நிறத்தை கொடுக்குது, வெளிர் கணிகம் அப்படின்னா அது சேமிக்க உதவுது, மைட்டோகாண்ட்ரியா ஆற்றலை தருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒளிச்சேர்க்கை முதன்மை காரணம் பசுங்கணிகம் அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நிறம் கணிகத்தோடைய ஒர்க் என்னன்னு பார்த்தோம். வெளிர் கணிகம் உடைய ஒர்க் என்னன்னு பார்த்தோம். மைட்டோகாண்ட்ரியாவோட ஒர்க்கு பார்த்தோம். கிட்டத்தட்ட 3லிருந்து 4 இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய கொஷினோடு இந்த தொடர் வகுப்பில் நம்ம ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற வகுப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இன்னும் ஒரு பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றத என்னவா இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதிலளித்து உங்களுக்காக தான் இந்த வீடியோ, இந்த சீரியஸ், இந்த வகுப்பு எல்லாமே. கண்டிப்பாக என்னவா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் வேறொரு தகவலுடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.